வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிவாசன் பேசுகிறேன். ஓம் தத்புருஷை தொட்டதுண்டாக தன்னோ திந்தி புருஷாய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிகேச்சராக அவர்கேதவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத விசேஷி ஓம் மந்திரங்கள் பஞ்சபூத விசேஷி ஓம் நந்தோம் பஞ்சபூத விசேஷி ஓம் நன்மன் பஞ்சபூத விசேஷமாக 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் மாத பலன்கள் அப்படிங்கிற வரிசையில் ஆவணி மாதம் ஓகேங்களா. ஆங்கில தேதி பார்த்தோம்னா 17/8/2024 முதல் 16/9/2024 வரையும் ஆங்கில தேதி ஓகேங்களா. இந்த மாதத்துடைய பலாபலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கு என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம மேச ராசிக்கு பார்க்க போகிறோம். காலபூச தத்துவத்துக்கு 1வது ராசி மேசராசி. கிரக நிலைகள் ஆவணி மாதத்தினோட கிரக நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேச லக்னத்துக்கு மேசராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் செவ்வாய் குரு ஓகேங்களா. அடுத்தது 4ல் வந்து புதன், 5ஆம் இடத்துல வந்து சூரியன் சுக்கிரன், 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 6ஆம் இடத்துல கேது கன்னியா ராசியில் கேது பகவான், கும்பராசியில் 11ஆம் இடம் அங்கே வந்து சனீஸ்வர பகவான், 12ஆம் இடத்துல ராகு பகவான் ஓகேங்களா. இதுதான் இந்த மாதத்தினோட கிரக நிலைகள் ஓகேங்களா. கிரக நிலைகள் ஆவணி மாதத்தினோட கிரக நிலைகள். இந்த ஆவணி மாதத்தில் மாத கொள்கைகளோட பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் வந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதி, ஆவணி மாதம் 10ஆம் தேதி, ஆங்கில தேதிக்கு 26/8/2024 காலையில் 7:37 ஓகேங்களா. அதே அன்னைக்கு அதே டேட் 26 ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஓகேங்களா. அதே டேட்டில் பார்த்தோம்னா 11:30 காலையில் 11:30க்கு வந்து சுக்கிர பகவான் வந்து பார்த்தோம்னா சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பயிற்சியாகிறார். சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு அவர் பயிற்சியாகிறார். அப்புறம் பார்த்தோம்னா புத பகவான் ஆவணி மாதம் 15ஆம் தேதி, ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2024 இரவு மணி சரியாக 12:37க்கு அவர் வந்து சிம்மத்துக்கு மாறுறார். கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். இதுதான் இந்த வருடம் இந்த மாத கோள்களோட 3 கிரக பயிற்சி ஆவணி மாதத்தில் நடக்கும் ஓகேங்களா. வருட கோள்களோட வந்து பார்த்தோம்னா மேசராசி மேச லக்னத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல குரு அப்படியே இருக்கிறாரு. அது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் 11ஆம் இடத்துல சனி வக்கிரம், அதுவும் சூப்பர் ஓகேங்களா. ராகு 12ஆம் இடத்துல, அதுவும் சூப்பர். வருட கோள்கள் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த மாத கோள்கள் வந்து உங்களுக்கு மாதம் என்ன பலாபலன்களை தரப்போறாரு ஓகேங்களா. பயிற்சி ஆனதுக்கப்புறம் என்ன பலன், பயிற்சிக்கு முன்னாடி என்ன பலன்கள் அப்படிங்கிறது மட்டும் நம்ம இப்போ கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி, இங்கிலீஷ் தேதிக்கு பார்த்தோம்னா 26ஆம் தேதி வரையும் ஓகேங்களா. குருமங்கல யோகத்தில் அதி அற்புதமாக அவர் இருக்கிறார். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் வருமானம், நல்ல ஒரு இது. ஒரு 10 நாள் ஆவணி பிறந்து 10ஆம் தேதி வரையில் ஒரு அருமையான ஒரு டைம். இங்கிலீஷ் தேதிக்கு 26ஆம் தேதி வரையில் ஒரு அற்புதமான டைமு ஓகேங்களா. பண வரவுகள் நல்லா வரும், குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி இருக்கும், குடும்ப ஒற்றுமை மேம்படும், நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா. புதனும் பார்த்தோம்னா 3/6 வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார் ஓகேங்களா. அவர் வந்து 15ஆம் தேதிக்கு மேலே சூரியனோட சேர்றாரு. சூரிய பகவானோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற சிம்மத்தில் போய் உட்காந்து அதி அற்புதமான பலாபலங்களை தர காத்துட்டு இருக்கிறார் புத பகவான் ஓகேங்களா. 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் வரையிலுமே ஆங்கில தேதிக்கு நல்லா சூப்பராக இருப்பார், எந்த ப்ராப்ளமும் இல்லை. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ஓகேங்களா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா. சுக்கிர பகவான் பார்த்தோம்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து பார்த்தோம்னா 7 குடையவராக இருந்து இப்போ நல்ல ஸ்தானத்தில் இருந்தவர். சூரியனோட ஒரு 10ஆம் தேதி 10 நாட்கள் சூரியனோட இருப்பார். அது ஒன்றும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து 7ஆம் இடத்துக்கு, உங்கள் ராசிக்கு 7 குடையவர் வந்து 6ஆம் இடத்துல போய் கேதுவோட சேர்றார். கேது சுக்கிரன் என்று சேர்க்க அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும், கொஞ்சம் மன நிம்மதியை குலைக்கும். ஆனால் குரு பார்வை இருக்கும். குரு பார்வை அந்த இடத்துல சுக்கிரன் மேலேயும் குரு மேலேயும் படுறதுனால, சுக்கிரன் மேலேயும் கேது மேலேயும் படுறதுனால, குருவோட பார்வை படுறதுனால நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கூட கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது வேற ரூபத்தில் எந்த ரூபத்தில் நம்மளுக்கு வந்தாலும் கூட அதையெல்லாம் வந்து முறியடிக்கக்கூடிய ஒரு பலத்தை வந்து குரு பகவான் தர காத்துருக்காரு ஓகேங்களா.
அடுத்தது பார்த்தோம்னா இந்த மாதிரி அமைப்புல தான் இருக்கு கிரக நிலைகள். இந்த மாதம் ஆவணி மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபேராக தான் இருக்குது. ஒன்றும் நம்ம தவறாக சொல்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. கிரக நிலைகள் மாறினாலும் அந்தந்த இடத்துல போய் மறைஞ்சிருந்தாலும் கூட அது வந்து நம்மளுக்கு வந்து குரு ஃபேவராக பார்க்குறாரு சுக்கரனை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவர் நல்ல ஸ்தானத்தில் இருக்காரு, அதுவும் நல்லா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. சூரியன் சுக்கரன் சேர்ந்த அந்த ஃபஸ்ட்டு 10 நாள் ஓகேங்களா கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருந்தாலும் கூட அது ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு வராது. ஓகேங்களா. ஒன்றும் பெருசாக பாதிப்பு வராது. 10ஆம் தேதிக்கு மேலே, ஆவணி 10ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் வந்து கேதுவோட சேரும் காலம் 6ஆம் இடத்துல சேரும்போது கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுவும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குங்க. அதுவும் குரு பார்க்குறாரு, அதனால நம்ம பயப்பட தேவையில்லை மேசராசிக்காரங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆவணி மாதம் சூரியன் வந்து 5ஆம் இடத்துல பூர்வீ ஸ்தானத்துல பலம் பொருத்தி அமர்றாரு, ஆட்சி பலம் பெறாரு. இதுதான் ஒரு அற்புதமான ஒரு பீரியட் மேசராசிக்காரங்களுக்குல. ஓகேங்களா. அப்போ தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கிற சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல வக்ரகதியில் பயணிக்கிறது உங்களுக்கு அற்புதமான ஒரு பீரியடு தான். அது வந்து சூரியன் வந்து அந்த இடத்துல வந்து 5ஆம் பூர்வீ ஸ்தானாதிபதி வந்து 10 குடியவனை பார்க்கறது ஒரு யோகம் தான். 10 குடியவனை பார்க்கறது ஒரு யோகம் தான். ஏன்னா வக்கர சனி தானே, அவரை வந்து சூரியன் ஆட்சி பலம் பார்க்கறதுனால ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வராதில்லை. தொழிலில் நல்ல முதலீடுகள் செய்யலாம். தொழில் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்குள்ள நீங்கள் போகலாம். ஓகேங்களா. ஒரு முன்பை விட ஓகேங்களா போன மாதத்தை காட்டிலும் இந்த ஆவணி மாதத்தில் இன்னும் நீங்கள் சிறப்பாக வேலைகள் செய்வீர்கள். சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரும் தொழில்துறையில் மற்றவர்களுக்கு ஒரு முன்னோடியாக நீங்கள் செயல்படுவீங்க. ஓகேங்களா. அந்த அளவுக்கு சூரிய பகவான் வந்து பயிற்சியாகி மேச லக்னம் மேசராசிக்காரங்களுக்கு அது அற்புதமான பலன்களை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா. இதுதான் பலன். அதுக்கு தொழில் உத்தியோகம் பார்க்குறவங்க, தொழில் செய்கிறவங்க, ஒரு சின்ன எந்த கடைநிலை தொழிலாளர்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில். ஓகேங்களா. ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் சூரியன் பெயர்ச்சி. சூரியன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்றது வந்து ஒரு அற்புதமான ஒரு டைம் தான். ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செவ்வாய் வந்து தைரியம் திரும்பி வெற்றி ஸ்தானத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துல குருவே இருக்கார். 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. அது வந்து 26 அதாவது 10ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சியாக 2 சுக்கிரன் வந்து குரு பார்க்குறாரு. குரு 2ஆம் இடத்துலயே இருந்து அங்கேயே 2ஆம் இடத்துல இருந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகிற சுக்கிரனை, அதாவது 26ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு 26ஆம் தேதி ஓகேங்களா பயிற்சியாகிற சுக்கிரனை குரு பார்க்குறாரு. தனகாரனை குரு பார்க்குறாரு. 2-7 குரு பார்க்குறாரு. அப்போ வந்து கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ஏழ்மை ஏற்படும், முன்பை விட நல்ல படிப்பு நல்லா ஏற்படுறது, படிப்பில் மதிமுகம் ஏற்படுறது. மாணவிகளும் ஒரு அற்புதமான ஒரு டைம் தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சூப்பராக இருக்குது. கல்வியில் நல்ல முன்னேற்ற படிப்புல தான் போவீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா கல்யாண வயசில் மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா சுக்கிரனை குரு பார்க்கும் காலம் திருமண காரியங்கள் ஃபிக்ஸட் ஆகிடும். ஆவணி மாதம் தொடங்கும் போது உங்களுக்கு கல்யாண காரியங்கள் எல்லாம் ஃபிக்ஸட் ஆகிடும். ஆவணி மாதம் 10ஆம் தேதிங்கும் போது எல்லாமே உறுதியாயிடும். ஏன்னா குரு பார்வைக்குள்ள சுக்கிரன் வர்றாரு, கலத்தக்காரன் சுக்கிரன் வர்றாரு. கல்யாண கிரகத்தை குருதார் கல்யாண சுபகாரியங்களுக்கெல்லாம் அதிபதி. ஓகேங்களா. குரு பலத்தோட 2ஆம் இடத்துல இருக்காரு. அவரை வந்து சுக்கிரன் கோச்சாரத்தில் இருக்கும்போது அந்த பார்க்குறாரு. ஓகேங்களா. கோச்சார சுக்கிரனை பார்வை செலுத்துகிறார், 5ஆம் பார்வையாக செலுத்துகிறார். அப்போ வந்து குடும்பங்கள் அமைந்து விடும். கல்யாண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் கல்யாணம் உறுதியாகும். மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் ஓகேங்களா. 10ஆம் தேதிக்கு மேலே அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. செவ்வாயும் நல்ல புதுசுல 10ஆம் தேதிக்கு போகிறாரு. அதனால வந்து நல்ல 2ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் குருமங்கல யோகத்தோட தான் இருக்காரு. ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட அது நீங்கப்படுறாரு. 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஓகேங்களா. அது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஆவணி மாதம். ஓகேங்களா. நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் தான் ஆவணி மாதம் இருக்குது. ஆவணி மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேசராசிக்காரங்களால் வழிபட வேண்டிய தெய்வம் அவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் பூர்வீ ஸ்தானாதிபதி குலதெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்கணும்.
சூரிய வழிபாட்டை மெயினாக வச்சுக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல உங்களுடைய பூர்வமுனி ஸ்தானாதிபதி வந்து போய் ஆட்சி பலம் பெறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசி உச்சமாகிறாரு, அவர் வந்து ஆட்சி பலம் பெற போகிறது. சூரியன் தான் உங்களுக்கு பலம். அதனால வந்து அவர் வந்து ஆட்சி பலம் பெற்று இந்த 1 மாத காலம் நம்ம இருக்கிறதுனால சூரிய பகவான வழிபாடுகள் செய்கிறது. உங்களுக்கு டைம் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற பாடல் பெற்ற சிவஸ்தானத்தில் போய் சூரிய வழிபாடு வச்சுக்கிறது, ஓகேங்களா? உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா சூரிய நாராயணன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். முருகப்பெருமான் வழிபாட்டையும் ராசிநாதனோட வழிபாட்டையும் அப்புறம் பூர்வமுனி ஸ்தானாதிபதியோட வழிபாட்டையும் வச்சுக்கணும், ஓகேங்களா? அதே அற்புதமாக குரு உங்களுடைய பாக்கியாதிபதி, ஓகேங்களா? இந்த 3ஐயும் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளாக நடக்கும். ராசிக்கு அதிபதி 9ஆவது பாக்கியாதிபதி பூர்வமுனி ஸ்தானாதிபதி, ஓகேங்களா? இவங்களை நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த கோயில்களுக்கு போகும்போது உங்களுக்கு ஏன்னா 3 பேருமே சூப்பராக உட்கார்ந்துருக்காங்க இந்த மாதம் ஃபுல்லாக, ஆவணி மாதம் ஃபுல்லாக. அதனால் முருகன் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அடுத்தது வந்து பார்த்தோம்னா சூரிய பகவானோட வழிபாடு, இந்த 3 வச்சுட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஓகேங்களா? தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்து முடிச்சுட்டு இந்த பலன்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? துல்லியமாக கணிச்சுதான் சொல்லிட்டேன். இந்த பலன்கள் வந்து பார்த்தோம்னா பொதுவானவை. உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ஆட்சி பலம், அதாவது யோகாதிபதியினோட திசை அல்லது ஆட்சி பலம் பெற்று கேந்திர திரிகோணாதிபதி அதிபதியினோட திசை நடந்ததுட்டா நான் சொல்கிற பலன் 100% நடக்கும். அல்லது அசுபகிரகத்தினோட திசைகள் நடக்குது அப்படின்ட்டா நான் சொல்கிற பலன் ஒரு 50% உங்களுக்கு நடக்கும். அந்த தெய்வ வழிபாடுகளை வச்சுக்கிட்டீங்கன்னா கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். நான் சொன்ன தெய்வ வழிபாடுகளை அந்த ஆவணி மாதம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அற்புதமான பலாபலன்கள் நடக்கும், ஓகேங்களா? வணக்கம், வாழ்க வளமுடன்.